வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் செய்ய போகின்ற இந்த புதுமையான கோவைக்காய் பொரியலானது மிகவும் டேஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டஃப்டு கோவைக்காய் பொரியலிலே இந்த ஸ்டஃப் செய்வதற்கான இந்த மசாலா பொடியினை எவ்வாறு செய்கின்றோம், அந்த பொடியிலே என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் கலந்து செய்கின்றோம், மேலும் அதை எவ்வாறு ஸ்டஃப் செய்கின்றோம் என்பதை எல்லாம் விளக்கமாக கூறியிருக்கின்றோம். பிறகு இந்த பொரியலை எவ்வாறு எண்ணெயிலே வதக்கி ருசியாக செய்கிறோம் என்பதை காண நமது வீடியோவினை முழுமையாக பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். இந்த பொரியலை செய்து பாருங்கள். இப்பொழுது நமது அம்மா அவர்கள் இந்த பொரியலை எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை காண வாருங்கள். நன்றி. ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லை அப்படி இருக்கீங்க. இப்போ நான் காய் வெரைட்டியில் கோவக்காயை வச்சு ஒரு ஸ்டஃப்டு பொரியல் பண்ண போகிறேன், ஸ்டஃப்டு கறி பண்ண போகிறேன். யூஸ்வலாக கோவக்காயை நம்ம என்ன பண்ணுவோம், வட்ட வட்டமாக வெட்டி அப்படியே வதக்கி சாம்பார் பொடியெல்லாம் போட்டு பண்ணுவோம், இல்லை நீளமாக வெட்டியோ அப்படி செய்வோம். அதுக்கு பதிலாக கத்திரிக்காய் அடைச்ச கறி மாதிரியே இது ஸ்டஃப்டு கோவக்காய் கறி பண்ண போகிறேன். இந்த ஸ்டஃப்டு கோவக்காய் கறிக்கு தேவையானது நல்ல இந்த மாதிரி கோவக்காய் நல்ல ஒரே ஈவனாக எடுத்து வச்சு இந்த மாதிரி நாலாக பொழந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நாலாக பொழந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் தேவையான மசாலாவை ஸ்டஃப்டு பண்ண போகிறோம். இந்த மசாலா பவுடர்ன்றது நான் முன்னாடியே இந்த இதுக்கு போட வேண்டிய மசாலா என்னென்னா கொச்சு பவுடர்ன்றதை நான் செஞ்சுருப்பேன். அந்த கொச்சு பவுடர் தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்கும். அந்த பவுடரை யூஸ் பண்ணியே நீங்கள் ஸ்டஃப்டு இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா தனியா 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இது மட்டும்தான். அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு அதில் ஸ்டஃபிங் பண்ணி செய்யலாம். பட் இதை மாதிரி பண்ணி முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால குயிக்காக நம்ம செய்யறதுக்கும் சீக்கிரமாக முடிக்கவும் முடியும். இப்போ அந்த நான் பண்ண அந்த கொச்சு பவுடரை வச்சு எப்படி அதை ஸ்டஃபிங் பண்றேன்றத காட்டுறேன். இதுக்கு தேவையானதை இதுல போடுறேன். கொச்சு பவுடரை இதுல ஃபர்ஸ்ட் போடுறேன். என்னென்ன பண்றேன்றத பாருங்க. என்னென்ன போடுறேன்னு 1 2 3 இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ கோவக்காய் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 ஸ்பூன் போடுறேன். 3 இல்லைன்னா ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கொச்சு பவுடருக்கு காரம் ஒரு அளவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட காரம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கொச்சு பவுடரோட கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதோடையே உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். காய்க்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய கோவைக்காயில் இந்த ஸ்டஃப்டு இது போடலாம். சில பேர் தேவைன்னா கரம் மசாலா பவுடரை இதில் கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த கரம் மசாலா பவுடரோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரை போட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இது செஞ்சுருக்கேன் ஸ்டஃபிங். இதை மாதிரி ஒவ்வொரு கோவக்காயிலையும் இதை நீங்கள் பொறுமையாக லீவு நாளில் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டு கறியாகவும் இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடியை முன்னாடியே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொறுமையாக செஞ்சு, இதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது. இந்த LPR கொஸ்து பொடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது அந்த பொடியே கமகமன் வாசனையாக இருக்கும். இதோட சேர்ந்த அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபில்லிங் தான் முக்கியம். பொறுமையாக அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக போட்டு வதக்க வேண்டியதான். அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு லீவ் நாளில் வச்சுட்டிங்கன்னா பொறுமையாக செய்யலாம். உங்கள் அன்போடு பொறுமையாக செஞ்சீங்கனாலே எல்லாரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை இப்போ எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. வாங்க எப்படி வதக்கி கறி பண்றதுங்கிறத பார்ப்போம். நேயர்களே, இப்போ வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதாவது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய்ன்னு பார்த்துக்கோங்களேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சி விடுத்து
எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். இப்போ இந்த ஸ்டஃப்டு கோவக்காயை பொறுமையாக அதில் அப்படியே போட போகிறேன். இதில் மிளகாய் எதுவும் போட வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா இதில் இந்த கொட்ஸு பவுடர்லேயே நான் சில்லி பவுடரையும் போட்டு உப்பு எல்லாமே கலந்து அப்படியே ரெடி தான். இந்த பாருங்க, இந்த கோவக்காயில் எண்ணெய் அந்த பருப்போட சேர்த்து போடுறேன். சின்னதாக அடுப்பை சின்னதாக வச்சு அப்பப்போ பெரட்டின்னு வாங்க. அப்போதான் அது உடையாமல் இருக்கும். உடைஞ்சு போகாது, இருந்தாலும் மேலும் கீழே உள்பக்கம் எல்லாம் நல்லா வேகும். அதனால அப்பப்போ இந்த வேக வைக்கிறதுல தான் இருக்கு நம்ம டெக்னிக்கு. நல்லா வெந்துடுச்சுன்னா நல்ல டேஸ்ட் வந்துடும். ஆமாம், அது ஆல்ரெடி இது குழந்த மாதிரி நாளாக பிறந்ததுனால நல்லா வெந்துடும். அதனால அப்பப்போ அடி பிடிக்காம நம்ம ஸ்டஃப் பண்ணிருக்கிற கருப்பாக்காம பார்த்து இது பண்ணணும். நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற பொடியினுடைய ருசி அதில் இறங்கிறதுக்கு நல்லா அப்பப்போ வதக்கிண்டே வாங்க. ரொம்ப சுலபந்தான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் நமக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். இந்த ஸ்டஃப்டு கறிக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். இந்த கறி வெத்த குழம்பு, சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். ஈவன் ஃபார் ரச சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில் இதை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கும் சரி, எல்லாரும் விரும்புவாங்க. இதை நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்தது என்று கமெண்ட்டிலே சொல்லுங்கள். இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ரெசிபியும் செய்து பாருங்கள். மிகவும் ருசியாக இருக்கின்றது என்று ஃபீட்பேக் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, என்ன அந்த பொடி கையில் வச்சுருக்கீங்களே, மீதி கொஞ்சம் அது மீதியான பொடியா? நேயர்களே, இப்போ ஸ்டஃபிங் பண்ணி கொஞ்சம் மிச்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் பொடி இருக்குது. அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அதையும் இதுலேயே அப்படியே தூவி விடலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போ தேவைப்படுமோ அப்போ நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இது மாதிரி செய்கிற கறி வழக்கத்தோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ வித்தியாசமாக செய்கிறதுக்கு இதையும் நம்ம செய்யலாம். ஒரு முறையில் வேணும்னா கொஞ்சம் மூடி போட்டு மூடி அப்பப்போ வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு செய்யுங்க. இப்போ கொஞ்சம் மூடிக்கலாம். அப்பப்போ திறந்து கிளறணும். அப்பப்போ மூடியை திறந்து அப்பப்போ வதக்கிக்கணும். இல்லைன்னா இந்த பொடி அடியில் கொஞ்சம் ரொம்ப கருப்பாக போகாமல் அப்பப்போ பார்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் இதை போட்டு செஞ்சீங்கன்னா அடியும் பிடிக்காது, தீஞ்சும் போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கின்னு வருது. குக்கிங் டைம் அட்லீஸ்ட் 10 to 15 minutes ஆகும். இப்போ பாருங்க, நல்லா ஒன்றை போல வெந்து அந்த ஸ்டஃப்டு அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடுது. இதை நான் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ஒரு 12 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் ஆகுது இது செய்யறதுக்கு. ஏன்னா அந்த கோவக்காவோட வேகிற தண்ணியை பொறுத்து தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வேணால் தண்ணி வேணாலும் தெளித்து வதக்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இதுவாயிடும். ஒரு வித்தியாசமான முறையில் செய்யப்பட்ட இது ஒரு நல்ல வித்தியாசமான கறி. சாம்பார் சாதம் குழம்புக்கெல்லாம் நல்லா தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் லால் பம்கின் 123 சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. நன்றி, வணக்கம்.